விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாசம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. அடிக்கடி சொல்லுவேன், ராசிநாதன் வலுவிழந்தாலே அது நல்லா இருக்காதுன்ட்டு. ஆனா இப்ப ராசிநாதன் வலுவிழந்துதான் இருக்கிறார். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் ஜூன் மாதம் வரைக்கும் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்புல தான் இருக்கிறார். ஆனால் ராசியை குறிபார்ப்பது ஒண்ணு போனாலும் இந்த கை போனாலும், இந்த கை உடைஞ்சு போனாலும் இந்த கை இருக்கு சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது என்ன நடக்குது? 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடத்திற்கு போக போறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 4ஆம் இடத்துக்கு வர போறார். 10ஆம் இடத்துல கேது வர்றது கூட பெரிய அமைப்புகள் கிடையாது. 8ஆம் இடத்திற்கு குரு மாறப்போகிறது கூட பெரிய சோதனைகள் எல்லாம் கொடுக்க மாட்டார். என்ன நடக்கும்? முதல் 6 மாசங்களுக்கு ஒரு தம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது மூச்சடைச்சு எதுவும் நடந்து கொண்டு இருக்கின்ற மாதிரி பெரிய சோதனைகள் இருக்காது. ஜூன் மாதத்திற்கு பிறகு அல்லது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மூவிங் இருக்கும், நகர்தல் இருக்கும். 2 விதமா நான் சொல்லுவேன். வேலை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இட மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம், அது முன்னேற்றத்திற்கான மாற்றம். இப்ப நான் சொல்றது புரியுதா? அவரவர்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகின்ற மாற்றம். ஆனா அது ஆரம்பத்துல கொஞ்சம் கசப்பா இருக்கும். முதல்ல வேலை மாற்றத்துக்கு வேலை போயிடணும். வேலை போனா மனசு கஷ்டம், ரொம்ப மனசு வருத்தப்படும். அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கும். அந்த நல்ல வேலை கிடைக்கிற வரைக்குமே அந்த இடைப்பட்ட ஒரு மாசமா 2 மாசமா 20 நாளா ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா? மன உளைச்சல் ஆயிடும். ஆமா, இதைத்தான் இப்ப கொடுப்பாரு. ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றத்தின் மூலமாக முதல்ல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட போகிறது. ஆனா பிற்பகுதியில் அது நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் செட்டில் ஆகணும், படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு யூத் நிறைய பேர் பாருங்க, யுஎஸ்க்கு போனோம், அமெரிக்காவுக்கு போனோம், இதுக்கு போனோம், யூகேக்கு போனோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில 8 வருடத்தின் பிற்பகுதியில, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு மேக்கு அப்புறமே அப்படியே நம்ம குரு 8ஆம் இடத்திற்கு போகிறார். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமானாலே கோச்சார ரீதியாகவே அவர் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் கண்டிப்பா கொடுப்பார். இதுல இன்னும் ஒண்ணு சொல்லிடலாம். தாய் தமிழகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை விட்டு பிறந்த நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்கிற நாட்டிலே வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கடன்கள்லாம் கொஞ்சம் வருங்க. ஆனா நல்லதுக்காக கடன் வரும். ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறது ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வருஷம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.